सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अगर முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு वेदान्तवाक्येषु सदा रमन्तः भिक्षान्नमात्रेण चतुष्टिमन्तः विशोकमन्तः करणे रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः मूलं तरोः केवलमाश्रयन्तः पाणिद्वयं भोक्तुममत्रयन्तः श्रियं च कन्थामिव कुत्सयन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः देहादिभावं परिमार्जयन्तः आत्मानमात्मन्यवलोकयन्तः नान्तं न मध्यं न बहिस्मरन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः। இந்த யதி பஞ்சகம் அல்லது கௌபீன பஞ்சகம் என்ற இந்த 5 ஸ்லோகங்களில் முதல் 3 ஸ்லோகங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுலயும் ஒரு சில பாடபேதங்கள்லாமும் இருக்கு. இந்த 2வது ஸ்லோகத்துல ஸ்ரீயஞ்ச கந்தாமிவ குத்சயந்தகான்னு இருக்கு. இதோட இன்னொரு பாடபேதம் என்னன்னா கந்தாமபி ஸ்ரீமிவ குத்சயந்தகான்னு இருக்கு, ஸ்ரீமிவான்னு இருக்கு. ஸ்ரீக்கு பதிலா ஸ்திரீன்ற வார்த்தையும் இருக்கு. ஸோ இந்த கந்தாமபின்னா அதோடைய அர்த்தம் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி கூட பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்லி. ஏன்னா இங்க வந்து ஸ்ரீயம் ச கந்தாமிவனா ஒரு செல்வத்தை வந்து ஒரு கந்தல் துணியை போல் அவர் பார்க்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா கந்தாமபி ஸ்ரீமிவ குத்சயந்தகானா அதை வேற மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணலாம். ஏன்னா ஒரு சன்னியாசி ஆனவர் ஏற்கனவே செல்வங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு தானே சன்னியாசி ஆயிருக்கார். இப்ப அவர்கிட்ட என்ன உடைமை இருக்குன்னா இந்த கந்தல் துணி தான் இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு கமண்டலம் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் வந்து ஒரு ஒரு சன்னியாசியோடைய ஒரு யதியினுடைய உடைமைன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்காது. இல்லாட்டா ஏதாவது ஒரு ஜப மாலை இருக்கலாம். ஆனா சில சமயம் என்ன ஆயிடும்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணினா கூட நம்ம கிட்ட உடைமை எது இருக்கோ அது மேல இன்னும் பற்று ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரிஷிகேஷ்ல வந்து ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமா சன்னியாசம் எடுத்துட்டு அவங்க கிட்ட எந்த விதமான பெரிய உடைமைகள்லாம் இல்லைனாலும் அவங்க ஒரு ஜபமாலை வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அவங்க உடம்புலாம் சரியில்லாம போய் அவங்க படுக்கையில இருந்தப்ப கூட இன்னொரு சன்னியாசி ஒருத்தர் போய் வந்து எனக்கு அந்த ஜபமாலையை கொடுங்க வேணும்னு கேட்டாலும் அதை அவங்களால கொடுக்க முடியல. அது மேல ஒரு பற்று வந்துடும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணினாலும் எது நம்ம கிட்ட இருக்கோ அது மேல ஒரு பற்று வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பற்று கூட இல்லாதவர்கள் தான் இந்த ஞானிகளான யதிகள் அப்படின்றதுக்கு வந்து கந்தாமபி தன்னிடம் இருக்கிற ஒரு கந்தல் துணியாக இருந்தாலும் அதையும் தான் ஏற்கனவே தியாகம் பண்ணிட்டு வந்த மற்ற விஷயங்களை போலதான் இப்ப இருக்கிற உடைமைகளையும் அவர் பார்க்கிறார்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல அர்த்தம்னு நினைக்கிறேன்னா. அது தவிர ஸ்ரீக்கு பதிலா ஸ்கிரீன் எடுத்துட்டாலும் சரிதான். ஏன்னா ஸ்ரீன்றது வந்து நம்ம வந்து அர்த்த புருஷார்த்தம்னு சொல்லலாம். செல்வம் பொதுவாக செல்வத்தை ஏற்கனவே விட்டுட்டாருன்றது வந்து அவர் ஒரு மரத்தடியில இருக்காருன்னு மூலம் தரோ கேவலம் ஆசிரியந்தாகன்றதுல இருந்தே வந்துடுது. அப்போ
காம புருஷார்த்தத்தையும் அவருக்கு அதுல ஒரு ஈடுபாடு இல்லைன்றதுக்கு ஸ்திரீன்றத எடுத்துக்கலாம் நம்ம வார்த்தைய. இப்படியும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பாடபேதம் இருக்கு. அதே மாதிரி தேகாதி பாவம் பரிமார்ஜயந்தகான்னு நம்ம பார்த்தோம். அதுலயும் ஒரு பாடபேதம் இருக்கு. தேகாபிமானம் பரிஹிருத்திய தூராத்துன்னு ஒரு பாடம் இருக்கு. அது ரொம்ப தேக பாவத்தை தூரத்துல வச்சிருக்காராம். ஏன்னா சாதாரணமா தேகம், மனசு, இந்திரியத்துலதான் நான் என்ற எண்ணம் ரொம்பவும் பலமாக இருக்கு சாதாரண மக்களுக்கு. அந்த மாதிரி அந்த அபிமானத்தையே தூரமாக வச்சிருக்காருன்னா அப்ப நான் இந்த தேகம் இல்லைன்ற ஒரு எண்ணம் திருடமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அது தூராத்துன்ற வார்த்தை எடுத்துன்னு வருது. பரிமார்ஜயந்தகானா அதை விலக்கி விட்டார்கள்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சுத்தமாக எடுத்து விட்டார்கள். அதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ பரிமார்ஜயந்தகான்ற ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி அங்கேயும் ஒரு பாடபேதம் இருக்கு. தேகாதிபாவம் பரிஹிருத்திய தூராத்துன்னு இருக்கு. பரிவர்த்தயந்தகான்னு ஒரு பாடம் இருக்கு. அப்படின்னா அந்த மனசு, தேகம் எல்லாம் பரிவர்த்தனத்தை அடையிறதுன்னா என்ன, மாறிண்டே இருக்கான். ஆனா அந்த மாறிண்டே இருக்கிறதுல மாறாமல் இருப்பது என்னன்னா நான் என்ற எண்ணம் மாறாம இருக்கு. இது கீதையிலையும் பகவான் சொல்றார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகின்னா சொல்றார். அப்படின்னா இந்த நான் குழந்தையாக இருந்தேன், குமரனாக இருந்தேன், யுவனாக இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னாலும் இதெல்லாம் தேகத்துல ஏற்படுற பரிவர்த்தனங்கள். மனசுலயும் ஒரு காலத்துல எனக்கு அது தெரியல, இது தெரியலன்னு இருந்தது. இப்ப எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னாலும் மனசு விதத்திலயும் ஒரு மாற்றம் இருக்கு, பக்குவப்பட்டிருக்கு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் மாறாமல் இருப்பது நான் என்ற எண்ணம் தான். அந்த ஆத்மா என்பது எல்லா மாற்றங்களுக்கு நடுவிலும் மாறாமல் இருப்பது அது ஒண்ணுதான். இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரியும் அதை நம்ம அர்த்தம் பண்ணலாம். இது ஒரு பாடபேதம். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டிமந்தஹ சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தஹ அஹர்நிஷம் பிரம்மணியே ரமந்தஹ கௌபீனவந்தः கலு பாக்யவந்தஹ. ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டிமந்தஹான்னு இருக்கு. ஸ்வ ஆனந்தா என்ன அர்த்தம்? இந்த ஆனந்தம் அப்படின்றது தன்னுடைய ஆனந்தம்னு எடுத்துக்கலாம். சுவானந்தம்னா என்னுடைய ஆனந்தம், என்னிடத்திலேயே இருக்கிற ஆனந்தம் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அத இப்போ என்னிடத்திலேயே இருக்கிற ஆனந்தம்னா என்னது? சாதாரணமா மனிதர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனந்தம்ன்றது எங்கேயோ வெளியில இருக்கு அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்றை அடைந்துதான் நான் ஆனந்தத்தை அடைய முடியும். ஏதோ ஒரு வஸ்துவை அடைந்து அதனால எனக்கு ஆனந்தம் வருதுன்னு நினைக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய அவித்யை தான். ஏன்னா எந்த வஸ்துவுமே ஆனந்தம்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த ஆனந்தம்ன்றது ஒரு திரவியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த திரவியத்துடைய ஒரு குணம்னு சொல்ல முடியாது. ஆனந்தம்ன்றது ஒரு குணமும் இல்லை, திரவியமும் இல்லை. ஆங்கிலத்துல சொன்னா ஆனந்தம்ன்றது ஒரு ஆப்ஜெக்டும் இல்ல, அது ஒரு குவாலிட்டியும் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அது ஒரு திரவியமாகவோ குணமாகவோ இருந்ததுன்னா நம்ம போய் நம்ம சந்தையில போய் வாங்கிட்டு வந்துடலாம் டெய்லி 2 கிலோ 3 கிலோன்னு. அந்த மாதிரி இல்ல ஆனந்தம்ன்றது. ஆனா ஏதோ ஒரு வஸ்துவை நம்ம அடைந்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த ஆனந்தம் அப்ப எங்கேருந்து வந்தது? இந்த வஸ்துவை அடைந்த ஏதோ ஒரு வஸ்துவை அடைந்தாலோ ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றாலோ கொஞ்ச நேரம் நான் ஆனந்தமா இருந்தேனே, இப்ப அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஏன்னா ஆனந்தம் வஸ்துவும் இல்லை, ஒரு குணமும் இல்லைன்ட்டோம். ஏன்னா எந்த வஸ்து உனக்கு ஆனந்தத்தை தருதோ அதை பார்த்து மத்தவனுக்கு பொறாம வரலாம், துக்கம் வரலாம். அதே மாதிரி எந்த வஸ்துவனுடைய குணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஆனந்தத்தை கொடுத்த வஸ்து நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறது அதே ஆனந்தம், அது துக்கத்தை கூட தரலாம். அதனால்தான் நம்ம ஆனந்தம் என்பது எந்த ஒரு
திரவியமும் இல்லை, குணமும் இல்லைனாலே இந்த இந்த உலகம் பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உலகத்திலேயே அப்ப இல்லைன்னு ஆயிடுறது. அப்ப இந்த உலகத்திலேயே ஆனந்தம் இல்லைன்னா, உலகத்தை விட வேறானதாக இருக்கிற ஒரே வஸ்து என்னன்னா, நான் மாத்திரம்தான். நான் என்ற ஆத்மா தான். ஏன்னா, இங்க இருப்பது எல்லாத்தையும் 2ஆக பிரிச்சோம்னா, ஆத்மா, அனாத்மான்னு சொல்லிடலாம். ஆனந்தம்ன்றது அனாத்மாவுல இல்லன்ட்டோம். ஏன்னா, அது திரவியமும் இல்லை, குணமும் இல்லைன்னா, அது அனாத்மா வஸ்து எதுலயுமே ஆனந்தம் இல்லைன்னு ஆயிடுறது. அப்ப அது எல்லாம் போயிடுச்சுன்னா, இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான். அது நான் தான். அப்ப அந்த ஆனந்தமானது என்னிடத்தில் இருந்து தான் வர வேண்டும். ஆனா ஏன் எனக்கு எப்பவுமே ஆனந்தமா இல்ல? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு காரணம் அவித்யினால நான் ஒரு பரிச்சின்னமானவன். வேண்டுதல், வேண்டாமை எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ, அவனிடம் ஆனந்தம் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே, வேண்டும்ன்ற எண்ணம் ஏன் வருது? ஏதோ ஒரு குறைய என்னிடத்தில் நான் பார்ப்பதனால தான் எனக்கு வேற ஏதோ வேணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா? அதனால குறை இருக்கிற இடத்துல நிறை கிடையாது, ஆனந்தம் கிடையாது. ஆனா, ஏதோ ஒரு வஸ்துவை நான் அடைந்த பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு என்னிடம் எந்த குறையும் இல்லை. இந்த மாரி ஒரு எண்ணம் இருப்பதனால் தான் அது ஒரு ஆனந்தத்த தருது. மறுபடியும் திருப்பியும் என்னிடத்தில் ஏதோ குறை இருக்கு அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்ச நொடியிலிருந்து, இந்த ஆனந்தமானது குறைகிறது. இல்லாட்டா ஆனந்தம் போயிடுறது. குறைய பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா, துக்கம் தான் வரும். அதனால நான் குறைகளை உடையவன் என்ற எண்ணம் தான் நம்மளுடைய சொரூப ஆனந்தத்த நம்ம அனுபவிக்க முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம். ஆனா இந்த ஞானிகளான யதிகள் தங்களிடம் எந்த குறையும் அவங்க பார்க்கிறது இல்லை. ஏன்னா தன்னையே பிரம்மமாக தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஞானமானது எப்பொழுதுமே அவங்க கிட்ட இருக்கு. விலகாமல். அனந்தமாக இருக்கிற ஞான ஸ்வரூபம் தான் நான். அனந்தம் பொழுது எந்த விதமான ஒரு வரையறையும் எனக்கு கிடையாது. எந்த விதமான குறையும் கிடையாது. நான் எப்பொழுதுமே பூர்ணனாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறவன். அப்படின்ற ஞானம் இருக்கிறதுனால, எப்பொழுதுமே அந்த ஆத்மானந்தத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தேவைன்னு இருந்தாலே, அது ஒரு கஷ்டம் தான். வேற எதுலயோ என்னுடைய சந்தோஷம் அதனுடைய அதீனத்துல இருக்குன்னு ஆயிடுறது. ஏதோ ஒண்ணு இருந்தா தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்ன்றதே ஒரு குறைதான். அதே மாரி ஏதோ ஒண்ணு இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்றதும் ஒரு குறைதான். இந்த 2 விதமான குறையும் இல்லாதவர்கள் தான் ஞானிகள். இந்த யதிகளும். இறைவனும் அப்படிதான். அதனால்தான் குறள்ல திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு பகவானுக்கு ஒரு நாமத்தை தரார் அவர் அழகா. வேண்டுதல் இருப்பதே வேண்டாமைன்னு இருப்பதும் குறை. இது 2ம் இல்லாதவர் யாருன்னா பகவான். அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற ஞானியும் அதே மாதிரிதான். அவர்களுக்கும் வேண்டுதல் வேண்டாமைன்றதெல்லாம் கிடையாது. அதனால எந்தவித குறையும் இல்லாமல் தன்னிடத்தில் இருக்கிற சொரூப ஆனந்தத்திலேயே அவர்கள் எப்பொழுதுமே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிதுஷ்டிமந்தகா அதான். அதே மாதிரி சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தகா. இது இங்கேயும் ஒரு பாடபேதம்லாம் இருக்கு சில இடத்துல. சுஷாந்த சர்வேந்திரிய விருத்தி மந்தகான்னு இருக்கு ஒரு பாடம். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். சுஷாந்தன் சொல்லலாம், சம்சாந்தன் சொல்லனாலும் என்ன அர்த்தம்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி விட்டது, மனசும் அதோட அடங்கி சாந்தமாகி விட்டது. அந்த மாதிரி ஒரு மனசினால அவங்க இந்த ஆத்ம திருஷ்டியை எப்பொழுதுமே நிரந்தரமாக அவர்களிடம் இருக்கிறது. சம்சாந்த சர்வேந்திரியம்னா இந்த இடத்துல சர்வேந்திரியத்துல மனசையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்திரியங்களும் மனசும் சாந்தமடைந்து, இதுதான் சமம் தமம் உபரமம் திதிக்ஷான்லாம் நம்ம ஒரு வேதாந்தியாக ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு தேவையான தகுதிகளை பத்தி பேசும் பொழுது சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒண்ணு சொல்றோம். அதுல சமம் தமம் 2 சொல்றோம். இது 2ம் மனசினுடைய ஒரு நிலையை பொறுத்துதான் இருக்கு. யாருடைய மனசு எந்த விதமான
ஒரு கலக்கமும் இல்லாமல், ஒரு விகல்பமும் இல்லாமல் ஒரு நிலையாக இருக்கிறதோ அவருக்கு தான் சமம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தமம்னா வந்து பாஹ்யேந்திரிய நிகிரகம்னு சொல்றோம். இந்திரியங்கள்லாம் வெளியில போய் இந்திரிய விஷயங்களை நோக்கியே எப்போதும் ஒருத்தர் பிரவೃತ್ತಿ பண்ணிட்டே இருந்தா அவர்கிட்ட தமம் இல்லைன்னு அர்த்தம். நான் எப்படி இருக்கணும் என்று நினைக்கிறேனோ அது மாதிரி என்னுடைய இந்திரியங்களும் மனசும் இருந்ததுன்னா என்கிட்ட சமமும் தமமும் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அதெல்லாம் சாந்தம் அடைந்திருக்குன்னு அர்த்தம். இந்திரியங்களும் மனசும் அந்த குதிரையும் கடிவாளமும் மாதிரிதான். இதுதான் அந்த கீதையினுடைய உருவகமும் அதேதான். ஏன்னா அழகா கட்டோபனிஷத்துலயும் இது இருக்கு, கீதையிலயும் இருக்கு. என்னன்னா அந்த ரதத்தினுடைய ஒரு உருவகம். ரதமானது என்னுடைய உடல். அதுல 5 குதிரைகள் பூட்டி இருக்குன்னா அதெல்லாம் 5 இந்திரியங்கள். அதோடைய கடிவாளம் வந்து மனசு. அந்த தேரோட்டி தான் வந்து புத்தி. அதுல உட்கார்ந்துட்டு போற சுவாமி தான் நான், ஜீவாத்மா. இதுதான் அந்த உருவகம். அந்த உருவகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கீதையில வந்து அந்த அறிவாக இருப்பதே பகவான் இருக்கார். ஏன்னா அந்த பகவானாக இருக்கிற அறிவு வந்து விவேக புத்தின்னு அர்த்தம். யாரிடம் பகுத்தறிவு இருக்கிறதோ, யாரிடம் வந்து எது நித்தியம் எது அனித்தியம் இந்த மாதிரி அறிவு இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த மாதிரி அறிவுடைய தேரோட்டியிடம் அந்த கடிவாளமானது ஒரு இருக்காரு இழுத்து. அது வந்து அந்த புத்தியின் ஒரு அதீனத்துல கடிவாளம் இருக்கு. அதனால வந்து குதிரைகளும் வந்து அடங்கி இருக்கு. அடங்கி இருக்கிற குதிரைகளால தான் நம்ம வந்து போய் சேர வேண்டிய வீட்டிற்கு போக முடியும். வீடுன்றது மோட்சம். அப்படி அந்த குதிரைகள் அடங்கி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அது பாட்டு இழுத்துன்னு போறது இஷ்டப்படி. கடிவாளத்தையும் புடிச்சுக்க முடியல. மனசும் வந்து தன் கட்டுக்குள்ள இல்ல. குதிரைகளும் கட்டுக்குள்ள இல்ல. அப்படின்னா அது எங்கேயோ போய் விழதான் செய்யும். ரதம். சேத்துல போய் விழும். வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சம்சாந்த சர்வேந்திரியம்ன்றது அதனால ரொம்ப முக்கியம். தன்னுடைய கட்டுக்குள்ளேயே இந்திரியங்களும் மனசும் யார்கிட்ட இருக்கோ அந்த மாதிரியான மனசையும் இந்திரியத்தையும் வச்சுண்டு யார் இந்த ஆத்ம திருஷ்டியிலேயே பிழைத்துக் கொண்டிருக்கிறார். அது வந்து அந்த ஆத்மாவானது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருடைய ஆத்ம ஆனந்தத்திலேயே பிழைத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னு இங்க அர்த்தம் இதுக்கு. அதனால அந்த மாதிரி திளைத்துக் கொண்டிருக்கிறாருன்னா எப்போன்னு கேக்குறான். ஏன்னா சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே வந்து ஆனந்தமா இருக்கணும்ன்றதுதான் நம்ம விருப்பம். எல்லாருடைய விருப்பமும் அதுதான். நீங்க ரோட்ல போறவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு கூட உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையிலன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க? எனக்கு சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அதே நம்ம இன்னும் 2 கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல. எப்ப நீ ஆனந்தமா இருக்கணும்? எப்ப திருப்தியா இருக்கணும்? காத்தாலையா? மத்தியானமா? சாயங்காலமா? ராத்திரியான்னா? எப்போதுமே நான் ஆனந்தமா இருக்கணும்ன்றான். அது வந்து எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி எங்க நீ ஆனந்தமா இருக்கணும்? வீட்ல ஆனந்தமா இருக்கணுமா? வெளியில ஆனந்தமா இருக்கணுமா? அலுவலகத்துல ஆனந்தமா இருக்கணுமான்னா, எல்லா இடத்திலும் நான் ஆனந்தமா இருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எப்பொழுதுமே நான் ஆனந்தமா இருக்கணும். எல்லா இடத்திலயும் நான் ஆனந்தமா இருக்கணும்னு சொல்றது வந்து, இதுல இருந்து என்ன தெரியறது? எல்லாருக்குமே அனந்த ஆனந்தம் தான் தேவை. அனந்தமான ஆனந்தம் தான் எனக்கு தேவை. எனக்கு சாதாரண ஆனந்தம், வந்துட்டு போற ஆனந்தம் தேவையில்ல உண்மையா பார்த்தா. ஆனா இந்த அனந்தமான ஆனந்தத்தை எல்லாரும் எங்க தேடிட்டு இருக்காங்கன்னா, உலகத்துல போய் தேடுறாங்க. உலகன்றது அனித்தியம். உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அனித்தியம். இந்த அனித்திய வஸ்துக்களையும் நம்ம எப்படி அடையறோம்னா, கர்மாவ பண்ணி அடையறோம். கர்ம பலமாக அடையறோம். கர்மாவும் அனித்தியம் தான். அதனால இந்த அனித்திய சுகம் எப்படி எனக்கு நித்திய ஆனந்தத்தை கொடுக்க முடியும்? அனித்திய வஸ்துக்கள், அனித்திய விஷயங்கள். இந்த விவேகம், இந்த ஒரு பகுத்தறிவானது யாரிடமும் இல்லை. அதனாலதான் எல்லாருக்கும் துக்கத்திலேயே இருக்காங்க. அதுதான் சம்சாரம்ன்றது. ஆனா இந்த அறிவு ஞானிக்கு ஏற்கனவே அந்த அந்த அறிவு தான் எது நித்தியம், எது அனித்தியம்னு தெரிஞ்சுட்டு நித்தியத்தை நோக்கி பயணிப்பதுதான் ஒரு முமுட்சுவினுடைய பயணமே. யார் மோட்சம் வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவருக்கு முதல்ல வந்து எது நித்தியம், எது அனித்தியம்னு தெரிஞ்சிருக்கணும்.
அதுக்கப்புறமா தான் அவர் மோட்சத்திற்கு தகுதி அடைகிறார். அந்த மாதிரி தகுதியோட ஞானத்தை பெற்ற ஞானி எப்பொழுதுமே இந்த பிரம்மானந்தத்தில் தான் இருக்கிறார். அகர்நிஷம் பிரம்மணி ஏரமந்தகான எப்பொழுதுமே காலையிலும் சரி, இரவிலும் சரி, இரவு பகலாக எப்பொழுதுமே இந்த பிரம்ம ஆனந்தத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கிறாராம். இப்பன்னா அவர் சாப்பிடுறது இல்லையா, தூங்குறது இல்லையானா, தூக்கும் பொழுதும் அதே பிரம்மானந்தம் தான். முழிச்சுட்டு இருந்தாலும் அதே பிரம்மானந்தம் தான். சாப்பிட்டு இருந்தாலும் அதே பிரம்மானந்தம் தான். சாப்பாடு கிடைக்கலனாலும் அதே பிரம்மானந்தம் தான். இது எதுவுமே எந்த விதமான ஒரு மாற்றத்தையோ, ஒரு வேறுபாடையோ அவரிடம் ஏற்படுத்துவது இல்லை. எப்பொழுதுமே இந்த ஒரே ஆனந்த ஸ்வரூபத்திலே இருப்பதுதான் ஞானியினுடைய ஒரு தன்மை. அந்த ஞானம் என்பது இடமாக இருந்ததுன்னா, ஆனந்தமானது எப்பொழுதுமே அவரிடம் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதுதான் இந்த அகர்நிஷம் பிரம்மணியே ரமந்தகா, எப்பொழுதுமே ஆனந்தத்திலேயே இருக்கார். இந்த ஆனந்தமானது ஏன்னா அவருடைய ஆனந்தம் அது. நான் தான் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கேன்னா அந்த ஆனந்தம் என்னை விட்டு போகவே முடியாது. அந்த ஞானமும் திடமாக இருப்பதனால் அந்த ஞானம் எப்பொழுதுமே இருக்குன்னு அர்த்தம். வேற ஏதாவது நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஞானமானது விலகவில்லை என்னை விட்டு. விவகாரம் அந்த ஞானத்தை மறைக்கல. ஞானம் எப்பொழுதுமே எப்படி ஒரு நாடகத்துல ஒருத்தன் நடிக்கிறான், பிச்சைக்காரனா நடிக்கிறான். அந்த நடிகனானவன் பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரன். ஆனா பிச்சைக்காரனா நடிச்சுட்டு இருக்கான். பிச்சைக்காரனா நடிக்கும் பொழுதே ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறான். அவ்வளவு அழறான். நிறைய பிச்சைக்காரங்க எல்லாம் பார்த்து அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவ்வளவு தத்ரூபமா நடிக்கிறான். நடிக்கும்போது பிச்சைக்காரனா நடிக்கும்போது அழுதுட்டு இருக்கான். ஆனா அதுல அவனுக்கு கரகோஷம் எல்லாம் வருது ஜனங்க கிட்ட இருந்துன்னா அதுல உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவன் உண்மையா தன்னை பிச்சைக்காரன் நினைக்கல. பிச்சைக்காரனா நடித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பிச்சைக்காரனா நடிக்கிறதுனால எனக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் வருதுன்ற ஒரு ஞானமும் இருக்கு. இந்த மாதிரிதான் ஞானி விவகாரத்துல எல்லாம் இருந்தாலும் இந்த விவகாரம் எல்லாம் அவரை பாதிப்பதில்லை. எப்பொழுதுமே பிரம்மானந்தத்துலதான் இருக்கார். இந்த எத்திய பத்தி தான் இவர் பேசுறார். அந்த மாதிரி எத்திகள் வெறும் ஒரு கௌபீனத்தோட மட்டும் இருந்தாலும் அவர்கள்தான் உண்மையாக பாக்யவந்தகா, பாக்கியத்தை உடையவர்கள். அவர்களிடம் இருக்கிற செல்வம் அனந்தமான செல்வம். அதோடு ஒரு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அதனால கௌபீனவந்தகா கலு பாக்யவந்தகா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பிரம்மாட்சரம் பாவனமுச்சரந்தः பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः திக்ஷாசனாதிக்ஷு பரிப்ரமந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. பிரம்மாட்சரம் பாவனம் உச்சரந்தः. இந்த இடத்துல பஞ்சாட்சரம்னு ஒரு பாடபேதம் இருக்கு. பஞ்சாட்சரம்னா நம்ம அந்த 5 அக்ஷரத்தை கொண்ட மந்திரம் நமசிவாய என்ற மந்திரத்தை தான் பஞ்சாட்சரின்னு சொல்றோம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே எப்பொழுதுமே உச்சரித்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த மந்திரமானது பாவனம்னா என்ன? ஒருத்தரை சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த மந்திர ஜபம்ன்றது ஞானிகளும் மந்திர ஜபம் பண்ணலாம். அதுல இன்னும் தவறு கிடையாது. மனசை ஈஸ்வரனிடத்தையே ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இந்த ஜபங்கள், நாம சங்கீர்த்தனம் இதெல்லாமும் ரொம்பவும் ஒரு உகந்ததுதான். ஞானியும் விவகாரத்துல பக்தன் தான். அந்த பக்தி பண்ணும் பொழுது இந்த ஜபம், நாம சங்கீர்த்தனம், இறைவனுடைய நாமங்களை உச்சரித்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சுபாவமாகவே இருக்கக்கூடியதுதான். ஏன்னா அந்த மாதிரி இருந்துதான் ஒருத்தர் ஞானியா இருக்கார். என்னால அதை விட்டுணுன்ற அவசியம் இல்லை. அது தவிர அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் ஒரு ஞானி பண்ணணும்னா நம்ம என்ன சொல்றதுன்னா லோக சங்கிரகார்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கீதையில பகவான் கூட என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த 3 லோகத்திலையும் செய்யணும்னு ஒண்ணுமே இல்லைன்றார்.
எதையோ செஞ்சுதான் நான் சந்தோஷம் அடையணும், எதையோ அடையணும்ன்றது எனக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் நான் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன்ற இந்த 3வது அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு அது. ஏன்னா நான் ஏதாவது செய்யாம இருந்தேன்னா என்ன பார்த்து இதே மாதிரி சோம்பேறி பசங்க எல்லாம் வந்து செய்ய வேண்டியதையும் செய்யாம போயிடுவாங்க. அதனால இந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம செய்யலாம். அவங்களுடைய நல்லதுக்காகவும் ஞானியானவரும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யலாம். அதிலிருந்து பாப புண்ணியமானது அவருக்கு போகாது. அதனாலதான் என்ன சொல்றோம், உபநிஷத்துல கூட ஆத்மஜ்ஞம் ஹி அர்ச்சையேத் பூதி காமஹான்னு சொல்றது முண்டக உபநிஷத்துல. யார் ஆத்ம ஞானியாக இருக்கிறார்களோ அவரை வந்து பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். யாரு இவன் இந்த உலகத்திலேயே ஏதாவது எனக்கு தேவைன்னு நினைச்சா கூட பூதி காமஹா அப்படின்னு யார் வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஆத்ம ஞானியாக இருப்பவனை அர்ச்சனை செய்யலாம்னா, ஏன்னா அவருடைய புண்ணியம், அவர் இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கார் ஞானி ஆனாலும். அந்த புண்ணியம் எல்லாம் அவருக்கு போகாது. ஆனா அவரை யார் பூஜை செய்கிறார்களோ அவருடைய சிஷ்யர்கள் இந்த மாதிரி அவர்களுக்கு அவருடைய புண்ணியம் எல்லாம் போய் சேர்ந்துரும். அதே மாதிரி அவரை நிந்தனை செய்பவர்களுக்கு அவர் செய்யற பாவம் எல்லாம் போயிடும்ன்ற மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அதனால இவர்களும் வந்து இந்த பஞ்சாட்சரி மாதிரி ஜபங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிரம்மாட்சரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அக்ஷரம் பிரம்மன் சொல்லும் பொழுது பரம் பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் நம்ம அர்த்தம் பண்ணலாம் அத. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பசுனாம் ஹிருதி பாவயந்தா அப்படின்னா, பசுனாம் பதி அப்படின்றது பசுபதி. சிவனை நம்ம வந்து பசுபதினு சொல்றோம் சாதாரணமாக. இந்த சைவ சித்தாந்தத்திலையும் பசு, பாசம், பதி இத மாதிரிலாம் பேசுவது உண்டு அவங்க. இந்த பசுபதிநாத் மந்திர்னு இருக்கு நேபாள்லயும். நீங்க காட்மண்டுக்கு போனீங்கன்னா சிவனுக்கு வந்து பசுபதிநாதராக இருக்கிற கோவில் வந்து நேபாளத்துல இருக்கு. பசுபதின்றது சிவனுடைய நாமம் தான். அந்த சிவனையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ஹிருதயத்துல ஈஸ்வரனை வச்சுட்டு இருக்காங்களாம் அவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பஞ்சாட்சரம்னு சொல்லும்போது பசுனாம்ன்ற இந்த பாடம் வந்து உச்சிதமாக இருக்கு. பிரம்மாட்சரம்னு சொன்னோம்னா இன்னொரு பாட்டமும் இருக்கு இங்க. ஏன்னா பிரம்மாஹமஸ்மீதி விபாவயந்தகான்னு ஒரு பாடம் இருக்குங்க. பிரம்மாட்சரம்னு முதல் நம்ம சொல்லிட்டோம்னா பிரம்மாஹமஸ்மீதி விபாவயந்தகான்றது அது உச்சிதமான பாட்டம்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா எப்போதுமே நான் பிரம்மன் தான், நான் தான் பிரம்மன் அப்படின்ற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே அவங்களுடைய ஹிருதயத்துல இருக்கு, அவங்களுடைய மனசுல இருக்கு, புத்தியில இருக்குன்றதுதான் இதோடைய அர்த்தம். அப்படியே நம்ம அந்த அந்த பாடத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிக்ஷாசனா திக்ஷு பரிபிரமந்தா, இந்த மாதிரியான ஞானிகள் ஏற்கனவே ஆனா நம்ம சொல்லிட்டோம் முதல்லயே வந்து பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுறாங்கன்றதும் பிக்ஷான்ன மாத்திரேன துஷ்டி மந்தகான்னு முதல் ஸ்லோகத்திலேயே இருக்கு. ஆனா அதுவே இப்ப திருப்பியும் வந்திருக்கு. அது தவிர திக்ஷு பிரமந்தகான்னு இருக்கு. அப்படின்னா என்ன, அவங்க பல திக்குகளை சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு இடத்துலன்னு இருப்பதில்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துலன்னு இருந்தாலும் அந்த இடத்தின் மேல ஏதோ ஒரு பற்று வந்து விடலாம், அங்க இருக்கிற மனிதர்களோட பற்று வரலாம். மனுஷங்க இல்லைன்னா ஏதோ ஒரு மிருகத்தின் மேல கூட பற்று வரலாம். பாகவதத்துல கூட ஒரு கதை இருக்கு. ஜடபரதர்னு இருந்தார், பெரிய ஞானி. ஆனா அவர் வந்து ஒரு மான் குட்டி போட்டுட்டு அந்த அம்மா செத்து போயிடுறது. இந்த மான் குட்டி மேல அவருக்கு ஒரு பற்று வந்துடுறது. அந்த மான் குட்டியை எடுத்து அவர் வளர்க்கிறார், அதுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவர் அடுத்த ஜென்மம் வந்து மானா பிறந்தாருன்னுலாம் வந்து பாகவதத்துல இருக்கு. அதனால ஒரு இடத்துலன்னு இருந்தோம், ஏதோ ஒண்ணுன்னு இருந்தோம்னா அது மேலயும் ஒரு பற்று வருது. அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் பரிவிராஜகர்கள்னு சொல்றோம் நம்ம. இந்த மாதிரி
சன்னியாசிகள்லயே பரிபிராஜகர்கள்னா ஒரு இடத்துல 3 நாளைக்கு 3 இரவுகளுக்கு மேல தங்க மாட்டார்கள். தங்கக்கூடாதுன்னே சில பேருக்கு நியமம் இருக்கு. இந்த மாதிரி ஊர் ஊரா போறவங்க இன்னும் கூட சில பேர்லாம் இருக்காங்க சன்னியாசிகள்ல. அந்த மாதிரி போற சன்னியாசிகள் ஆனா வந்து இந்த சாதுர்மாசியம்னு சொல்றோம் நம்ம. மழை காலத்துல ஒண்டி ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க அவங்கலாம். மத்த நாள்ல எல்லாம் ஊர் ஊரா போவாங்க. ஏன்னா மழை காலத்துல பிரயாணம் பண்றது கஷ்டம். இது தவிர இந்த பூச்சிகள் அது இதெல்லாமும் நிறைய இருக்கும். அதெல்லாமும் நம்ம வந்து ஹிம்சை பண்ணக்கூடாது. அதை மிதிச்சு அந்த மாதிரிலாம் யோசிச்சு வந்து இந்த சாதுர்மாசியம்ன்ற காலத்துல ஒண்டி ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல ஆனா வந்து விசேஷமா இங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த சாதுக்களுக்கும் சாதுர்மாசியம்ன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த வியாச பூர்ணிமான்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. குரு பூர்ணிமால இருந்து ஆரம்பிச்சு 4 பட்சம் சாதுர்மாசியம் விரதமாகவே அதை அனுஷ்டிக்கிறோம். அதுவும் இன்னும் கூட இருக்கு நம்ம பாக்குறோம். இருந்தாலும் அந்த சாதுர்மாசியத்தை விட்டு மத்த நேரங்கள்ல எல்லாம் ஊர் ஊரா போய் இருக்கிறது, இது தவிர இங்கதான் போகணும் அங்கதான் போகணுன்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது. எத்திகளுக்கெல்லாம் இப்ப நம்ம எங்கேயோ போறோம், ஒரு 4 ரோடு வருது அப்படின்னா அங்க சுத்தி பாக்குறோம் எப்படி போறது, யாரையாவது கேக்குறோம். எத்திகளுக்கு அது கூட கிடையாது. 4 ரோடு இருக்குன்னா ஏதோ ஒண்ணுத்துல அவங்க போக வேண்டியதான். இங்கதான் போகணும் அங்கதான் போகணுன்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு கிடையாது. ஒரு சுத்திட்டு எந்த சைட்ல பாக்குறாங்களோ அங்க கூட அவங்க நடந்து போலாம். அந்த மாதிரி எந்த விதமான பற்றுமே இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான யதிகள், ஞானிகள். அவர்கள் அந்த மாதிரி அங்கங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கிடைக்கிறதோ அதை பிக்ஷையாக பெற்று அதை சாப்பிட்டுண்டு அப்படியே இந்த தேகம் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி அவங்க வாழறாங்க. எந்த விதமான பற்றும் இல்லாமல் எப்பொழுதுமே ஆனந்தமாக அனந்த ஆனந்தத்தை, எல்லோரும் தேடும் அனந்த ஆனந்தத்தை ஏற்கனவே அடைஞ்சிட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுதான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எதுவும் இல்லாமல், இங்கதான் இருக்கணும்ன்ற எண்ணமும் கிடையாது. இதுதான் செய்ய வேண்டும், இங்கதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும், எந்த விதமான ஒரு வரையறைக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிடுறாங்க அவங்க. அதுக்காக தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதுமே இந்த லோகத்திற்கு என்ன கல்யாணமோ எது நல்லதோ அதுதான் செய்யறாங்க. அதுதான் வந்து முன்னாடி இந்த பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்தகான்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய செயல்கள் எல்லாமும் இந்த லோகத்திற்கு எது நல்லதோ அதை செஞ்சுட்டு ஏதோ எந்த ஒரு இடத்துலயும் இல்லாமல் பல இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார்கள் அப்படின்றது. அந்த மாதிரி வெறும் கௌபினத்தோட இருக்கிறவங்க தான் உண்மையான பாக்கியவந்தர்கள். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் யாராவது இருக்காங்களான்னா இருக்காங்க. இப்ப கூட நீங்க கும்பமேளாக்கு போனா கூட பார்க்கலாம். நிறைய பேர் சாதுக்கள்லாம் இருக்காங்க. கௌபினம் கூட இல்லாத நாகா சாதுக்கள்லாம் கூட இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் இருப்பவர்களும் இருக்கார்கள். அது தவிர நம்ம இப்ப ரமணர், மகா பெரியவர்லாம் இருந்தாங்க. அவர்கள் எல்லாமும் எந்த விதமான ஒரு பற்றோ உடைமைகள் எல்லாம் முக்கியமாக அவங்க பார்க்கல. மகா பெரியவர்லாம் வந்து மடாதிபதியா இருந்தாலும் அவர் ஒரு கோசாலையெல்லாம் படுத்துட்டு அவருடைய உணவும் வந்து ரொம்பவும் பெரும்ன அவல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படிதான் இருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அந்த மாதிரி எந்த விதமான பற்றும் இல்லாமல் எது நமக்கு அத்தியாவசியமோ உடலை வச்சுக்கிறதுக்கு அதோட இருந்தோம்னா மத்தது எல்லாமே வந்து அப்புறம் ஒரு லக்ஸுரி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவைகள்லாம் குறைச்சுண்டு நம்ம வந்து இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம்தான். அதனால இதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சன்னியாசியாக ஆகலனாலும் சன்னியாசியினுடைய வாழ்க்கை முறை இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இந்த 5 ஸ்லோகத்துல. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்மாவை நம்ம தியாகம் பண்ணலனாலும் கர்ம தியாகம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனா கர்ம பல தியாகம் பண்ணணும்.
கர்ம பலத்தை அடைந்துதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்ற அந்த எண்ணத்தை விட்டுருணும். இது நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு எனக்கு, இது நான் செய்ய வேண்டியது, அதனால நான் செய்கிறேன் இப்படின்ற எண்ணத்துல நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தினோம்னா, நம்ம எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் நம்ம மனசு பக்குவப்பட்டு, அப்புறம் இந்த வேதாந்த சிரவண மனன நித்தியாசனம் எல்லாம் செஞ்சு அவர்களும் ஞானியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்திலேயே கீதையிலையும் ஜனகரை பத்தி எல்லாம் சொல்றார் பகவான். ஜனகர் ராஜாவாக இருந்தே ஞானியாகவும் இருந்தவர். இப்ப ஒரு ராஜாவுடைய கடமைனா எவ்வளவு காரியங்கள் அவர் செஞ்சிருக்கணும். அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அது எதுவுமே நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அந்த கர்த்திருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், போக்திருத்துவம், இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற அந்த திடமான ஞானத்தோட ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன்னா ஞானிகளை பத்தி பேசும்பொழுது கீதையிலையும் கர்மணி அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சகான்னு சொல்றார் பகவான். தன்னை பத்தியே சொல்லிக்கும் போது கூட சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம்னு சொல்றார். இந்த உலகத்தையே சிருஷ்டி நான் பண்ணியிருக்கேன், இதுல சத்துர் வர்ணங்களோட நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், என்னாலதான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணப்பட்டது அப்படின்னு இருந்தாலும் என்ன நீ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நான் எதையுமே பண்ணல, நான் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் நான் எதுவுமே செய்யலன்னு தான் என்னுடைய சொரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும்ன்றார். தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம், நான் எதையும் செய்யல, என்னிடம் எந்த மாற்றமும் இல்லைன்ற என்னுடைய அவரு தன்னை பத்தி சொல்லிக்கிறதா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கும் அது தகும். என்னையே நான் அகர்த்தாவாக அபோக்தாவாக எந்த மாற்றமும் இல்லாத அனந்தமான சைதன்ய சுரூபமாக நான் தெரிஞ்சுட்டா, அதுக்கப்புறமா நான் எவ்வளவு கர்மா பண்ணினாலும் கர்த்திருவ புத்தி இல்லாததுனால அது என்ன தொட முடியாது. அதனால முதலில் எங்கராக இருந்தாலும் நம்ம பல தியாகத்தை பண்ணணும். அதுக்கப்புறமா வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நான் கர்த்தாவே இல்லை, போக்தாவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த மோட்சத்தை அடைய வேண்டும். அதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழறதுன்றது உங்களுடைய பிராரப்தம் தான். அதுக்கப்புறமா நீங்க சன்னியாசி ஆகலாம், சன்னியாசி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை அப்படின்ற அந்த ஞானம் தான் சர்வ கர்ம சந்நியாசம்னு சொல்றோம் நம்ம. அததான் சர்வ கர்ம சந்நியாசம்னா எல்லா கர்மாவையும் விட்டாச்சு. ஏன்னா நான் கர்த்தாவே இல்லை, கர்த்தாவாக இல்லாதவன் எப்படி கர்மாவை செய்ய முடியும்? அதனால அதுதான் அங்க தத்துவம். இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதுதான் நம்ம எல்லோருக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த 5 ஸ்லோகத்திலிருந்து நம்ம இந்த மோட்சத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அதை இந்த 5 ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதோட இந்த 5 ஸ்லோகங்களும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு தடவை திருப்பியும் இத சொல்லுவோம். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தः भिक्षान्न மாத்ரேண சதுஷ்டிமந்தः விஷோகமந்தः கரணே ரமந்தः கௌபீனவந்தः खलु भाग्यवन्तः मूलं तरोः केवलमाश्रयन्तः पाणिद्वयं भोक्तुममत्रयन्तः श्रियञ्च कन्थामिव कुत्सयन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः देहादिभावं परिमार्जयन्तः आत्मानमात्मन्यवलोकयन्तः नान्तं न मध्यं न बहिस्मरन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः स्वानन्दभावे परितुष्टिमन्तः संशान्त सर्वेन्द्रियदृष्टिमन्तः अहर्निशं ब्रह्मणि ये रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः
ब्रह्माक्षरं पावनमुच्चरन्तः पतिं पशूनां हृदि भावयन्तः भिक्षाशनादिक्षु परिभ्रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।